இதை செய், அதை செய், எதை செய்தாலும் சத்சங்கம் கிடைக்காவிட்டால் பாழாகிவிடும் உன் வாழ்க்கை. மேலும் நீங்கள் எதை செய்தாலும் அதை சத்சங்கத்திற்காக செய்து சத்தியஸ்வரூபமான கடவுளை அடையுங்கள். இறைவனை அடைவதே குறிக்கோளாக இல்லாவிட்டால் மெதுவாகவும் படிப்படியாகவும் மனித வாழ்க்கையானது விலங்கு, பறவை, குதிரை, கழுதையாக மாறும். மேலும் இறைவனை அடையும் நோக்குடன் மனித வாழ்க்கையானது படிப்படியாக உயர்ந்து கடவுளை நோக்கிச் செல்லும். எனவே இந்த சத்சங்கம் ஒருவரது வாழ்வில் இருந்து சோர்வை நீக்குவது மட்டுமின்றி பற்றையும் வெறுப்பையும் நீக்குகிறது. எனவே சத்சங்கத்தில் இவை புதிய பழச்சாறு போல் இனிமையை தருகிறது. சூரியன் ஒவ்வொரு நாளும் புதிய ஆற்றலை தருகிறது. சத்சங்கத்தில் உறுதிப்படுத்தல் உள்ளது. என் குருதேவ் சத்சங்கத்தின் போதும் சில வேத வசனங்களை கேட்பார். நிதானமாக தியானத்தில் அமர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பார். சில சமயங்களில் நான் மற்றும் சில நேரங்களில் இன்னொருத்தர். மேலும் சத்சங்கத்தின் நாட்களில் நாங்கள் சமூகத்தில் இருந்தபோது என் குருதேவ் நைனிதாலில் சுமார் 2 மாதங்கள் தனியாக இருப்பார். அந்த நாட்களிலும் நாங்கள் காலையிலும் மாலையிலும் சத்சங்கத்தை படிப்போம். எங்கள் குருவர் கேட்பார், நாங்கள் படிப்போம், அவர் அதை கேட்பார். ஒரு முறை யோக வசிஷ்டருடைய கதையை படித்த பின் சிறிது நேரம் நிறுத்திவிட்டு மீண்டும் பாபுஜி அதை விளக்கி கூறுவார். அதையும் நாங்கள் படித்து மகிழ்ந்தோம். பாபுஜி அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருந்தோம். எப்போதாவது சுக்மணியை என்னிடம் கொடுத்து படி என்பார்கள். என்னால் இதை படிக்க முடியும். ஒரு முறை பாபுஜியை கொஞ்சம் கிண்டல் செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. அதனால் சுக்மணிக்கு தோன்றியது, பிரம்மஞானியான மகேஸ்வரனை தேடி மேலும் அந்த பிரம்மஞானியை தரிசனம் செய்யும் பாக்கியம் பெற வேண்டும் என்று எண்ணுகிறேன் என்று சொன்னார். பிரம்மா கடவுளின் தரிசனம் பெற்ற ஒருவர் அத்தகைய நபரை காணும் பாக்கியம் பெற்றவர். ஏனென்றால் குருதேவ் பிரம்மதேவர் அவருடைய தரிசனம் கிடைத்திருக்கிறது. ஆனால் என் குணம் கொஞ்சம் கிண்டல் அடிப்பது இது உங்களுக்கும் தெரியும். குருஜியை கூட நாங்கள் ஒரு முறை கிண்டல் செய்தோம். குருதேவிடமிருந்தும் ஒரு கிண்டல் நடந்தது. பாபுஜி, நாங்கள் மிகவும் மரியாதையாக இருப்போம் அவரிடம், மிகவும் மரியாதையாக. ஆனால் அவ்வாறு அன்புகையாக இருக்கும்போது அதில் கிண்டல்கள் இல்லாமல் இருக்காது. என்னென்று சொல்கிறேன். ஒரு முறை நாங்கள் ஜீப்பில் அமர்ந்திருந்தோம். நான் பாபுஜியுடன் செல்ல விரும்பி அவரிடம் கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், வருவது உன் விருப்பம். நான் மிகுந்த சந்தோஷத்துடன் அவரை போய் கட்டி அணைத்து கொண்டு, ஆனால் அவர் என்னை விட்டுவிடு விட்டுவிடு, ஏன் செய்கிறாய் என்றார். நான் 22-23 வயது இளைஞன். ஆனால் பாபுஜிக்கு 85 வயது. அதனால் நான் அவ்வாறு செய்தேன். நான் சொன்னேன், நான் இதற்காக பல வருடங்களாக காத்து கொண்டிருந்தேன். அவர் ஜீப்பில் உட்காரு என்றார். ஜீப்பில் அவரும் உட்கார்ந்திருந்தார். நான் அவர் பக்கத்தில் சென்று உட்கார நினைத்தேன். அவர் பின்னாடி உட்கார் என்றார். வசதியாக இருக்கும், பின்னாடி உட்கார், வசதியாக இருக்கும் என்றார். ஆனால் அவர் பயந்ததோ நான் மீண்டும் கட்டி பிடித்து விடுவேனோ என்று. அதற்கு பிறகு நான் பின்னாடி சென்று அமர்ந்து கொண்டேன். இதேபோல் ஒரு முறை நாங்கள் நைனிதாலிலும் பாபுஜியை கிண்டல் செய்தோம். ब्रह्मज्ञानी का दर्शन बड़ भागी पावई, ब्रह्मज्ञानी को बल बल जावई, ब्रह्मज्ञानी मुगत भुगत का दाता, ब्रह्मज्ञानी पूर्ण पुरुष विधाता, ब्रह्मज्ञानी को खोजे महेश्वर, ब्रह्मज्ञानी आप परमेश्वर, ब्रह्मज्ञानी का कथ्या न जाए आदा कर, नानक ब्रह्मज्ञानी सबका ठाकुर. இதில் முழு விவேகமும் முழுமையான சாரத்தை பற்றிய அறிவு உள்ளவர் மட்டுமே பிரம்மஞானி. ஆக பிரம்மஞானியின் மகிமை அத்தகையது. பிரம்மஞானியின் தரிசனம் அமிர்த மழையை போன்றது. பிரம்மஞானி சுதந்திர உலகத்தை தருபவர். பிரம்மஞானி சரியான ஆண் படைப்பாளர். பிரம்மஞானியை தேடுபவர் மகேஸ்வரர். பிரம்மஞானி என்பவர் உயர்ந்த கடவுள். அதனால் நான் பாபுஜியிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன். இதை பற்றி பாபுஜி ஒரு விளக்கம் கொடுத்தார். நான் அவரிடம் மேலும் ஒரு கேள்வி என்று கேட்டேன். அவர் சரி என்றார். பிரம்மஞானியை தேடுபவர் மகேஸ்வரர். உனக்கு அது தெரியும் தானே? அதில் என்ன கேள்வி உனக்கு சொல். அதனால் மகேஸ்வரருக்கு பிரம்மஞானி தரிசனம் கிடைத்ததா இல்லையா என்றேன். ஒருவேளை கிடைக்கவில்லை என்றால் என்று நான் முடிக்கும் முன்பே அவர் வாயை மூடு வாயை மூடு என்றார்.
படித்து தெரிந்து கொள் என்று கூறினார். பிரம்மஞானி மகேஸ்வரருக்கு தெரிந்தாரா? அவருக்கு இவருடைய தரிசனம் கிடைத்ததா இல்லையா என்று எனக்கு சந்தேகம். எனக்கு அது தெரியவில்லை. அவர் பாப்புஜி சொன்னார், என்னுடைய குரு சொன்னார், நீ படித்து தெரிந்து கொள்ளதை படி. எனவே சத்குருவின் முன்னிலையில் செலவிடும் அல்லது பேசும் மணி நேரங்கள் மகிழ்ச்சியையும் அறிவையும் ஞானத்தையும் தருகின்றன. அது மட்டுமில்லாமல் பாவங்களையும் போக்குகின்றன. அவர்களை நினைவு செய்வதன் மூலம் நம் இதயம் தூய்மை ஆகிறது. அத்தகைய பெரிய ஆத்ம ஞானிகளை யாருடன் ஒப்பிடலாம்?